தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. நம்முடைய லைஃப் எப்போவாவது ஒரு வகையில் முன்னேற்றம் வராதா, நம்முடைய லைஃப்பில் மாற்றங்கள் வராதா, நம்ம நினச்ச மாதிரியான திருமணம் நடக்காதா, நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையில் தொழில் மாற்றங்கள் கிடைக்காதா, அல்லது நல்ல முறையில் நான் பிஸ்னஸ் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, என்னோடய லைஃப் எப்போ ஃப்யூச்சருடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுபவ ரீதியாக பலப்பட்ட கஷ்டங்கள் பட்டு இன்றைக்கி விருச்சிக ராசியில் பிறந்து ஏன்டா பிறந்தா, நம்முடைய லைஃப்பில் ஏன் நமக்கு நன்மையை நடக்கலை, எந்த வழியும் முன்னேற்றமே இல்லையே, எங்கே போனாலும் முட்டுக்கட்டையாக இருக்கே, எதை செய்தாலும் ஏமாற்றமாக இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏமாந்து தான் உட்காந்துருக்கிறீங்க. அப்பேற்பட்ட சூழலில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஒரு பக்கம் அவர் டைரெக்டாக பாகிஸ்தானத்தில் இருக்கின்றாலும் கூட 5வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, சூரியன், புதன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய இறைவு இருக்குது. 4வது வீட்டில் இருந்த சனி 5வது வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அது இல்லாமல் 7வது வீட்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருக்கிறார். பட் இருந்தாலுமே என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏமாற்றம், பிரச்சனை, கலகம், வம்பு, வழக்கு, இதே ஒரு சங்கடங்களை உருவாக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஏற்பட்ட நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த காலம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் என்னங்க மேஜிக் நடந்துருமா, இந்த 3 மாதம் நடக்காத மேஜிக்கா அல்லது 1 வருஷம் நடக்காத மேஜிக்? ஆனால் கண்டிப்பாக ஒரு கிரகத்துடைய செயல்பாடு அந்த மாற்றத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல்களை உருவாக்குங்க. ஏதாவது ஒரு நல்ல சூழலை உருவாக்கு. நம்ம எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரமாக இருக்காது. ஒரு 24 மணி நேரம் ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியாக நம்மளாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு மனக்கவலை கூட வரும், ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு கிரகங்களுடைய பயிற்சி அப்படி தான், மாறும் பொழுது நன்மையை செய்யும், ஒரு கிரகம் மாறும் பொழுது தீமையும் செய்யும். அப்போ அந்த நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரியான சூழல்களும் இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ராசிநாதன் செவ்வாய் அவர் கிட்டத்தட்ட பாகிஸ்தானத்தில் நீசம் பட்டு நீச பங்கம் பெறாரு. கண்டிப்பாக 100% திடீர் அதிர்ஷ்டங்கள் தொழில் இருக்குது. புதிய வேலையை தேடி போவீங்க, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், வெளிநாடு தொடர்பு ஏற்படும், அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கும், அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கும். ரொம்ப நாள் பதவி போலுக்கு ஆசைப்பட அந்த பதவி போலுக்கான அங்கீகாரம் உங்கள் பேர் எடுபடும். இந்த மாதிரி ஆள்பா இவர் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பான்னு உங்களுக்கு பேர் அடிபடும். அதே அளவுக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கணவனுக்குள்ள இருந்த அந்த அன்னோனிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும். காதலர்கள் சேருவீங்க, வீட்டில் சொல்லி ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துவீங்க. அரசு சார்ந்த சம்மந்தப்பட்ட நல்ல அனுகூலங்களும் ஏஜென்ஸுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழல்களும், குழப்பம் இல்லாத ஒரு சூழல்கள்லாம் பார்த்திங்கன்னா குழப்பத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் போய் நீச பங்கம் பெறாரு. அது இல்லாமல் லாபஸ்தானத்தில் கேது. ஒரு பக்கம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் கன்னி ராசியில் கேது இருந்தால் என்ன பண்ணால் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் பட் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த 5ல் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், சூரியன் ராகுடைய இணைவு, சூரியன் ராகு, சனி ராகு, சுக்கிரன் ராகு, அது இல்லாமல் புதன் ராகு. அப்போ என்னென்னா அவங்களுடைய செயல்பாடு பாருங்கள், ஒவ்வொரு வகையிலுமே அந்த ரெட்டிப்பான பலன்களை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ரூபத்தில் நல்ல வருமானம் வரக்கூடிய வழிகள் பிறக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பனி போல படிப்படியாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் மூலியமாக மகிழ்ச்சியான செய்திகள் சேர்றதுக்கும், வீடு இடம் பொருள் வாங்குறதுக்கும், அல்லது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும், அல்லது பழைய சொத்தை புதுப்பிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான சூழல் உருவாகலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் கட்டாயமாக இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்க. இந்த 7 குரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்க 100% இந்த மாதத்தில் கொஞ்சம் ஹெவியாக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல அளவுக்கு ஒரு சூழல் உருவாகும். ஆக மொத்தத்தில் கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மட்டும்தான், மற்றபடி பெரிய பாதிப்பில்லை. அந்த ஆரோக்கியத்துலேயுமே உடல் உபாதைன்னு பார்க்கும்போது ரத்த சம்பந்தப்பட்ட உபாதையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகலாம். அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் தீர்வு போட்டிங்க, அசால்ட்டாக இருக்க வேண்டாம். மற்றபடி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் காத்துட்ருக்கு, தைரியமாக இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், அதிகமாக நம்ம ஜாதகம் பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவாங்க. ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு இல்லாமல் சில காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. பொதுவாக வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு கோச்சார ரீதியாக ஒரு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த மாதங்களுடைய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்குது, அது யோகமாக இருக்கா பாவமாக இருக்கா, அல்லது யோகத்துடைய கனெக்டில் இருக்கா, என்ன நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் டைம் பீரியடில் உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு ஜாதகம் எழுதுகிறோம். அந்த அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, பிறந்திருக்கிற திசை என்ன, இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன, என்ன புத்தி, என்ன அந்தரம் போயிட்டுருக்கு, இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல தொழில் அமையல, நல்ல மனைவி அமையல, நல்ல ஒரு குடும்பம் அமையல, கணவர் அமையல, அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல.
எப்போவுமே கடன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும்? அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஜாதகம் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு சிலர்லாம் ஜாதகம் குடுக்குறாங்க. கைப்படல வந்து ஜாதகம் வருது. பார்த்தா டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது. அல்லது நட்சத்திரமே தப்பா இருக்கு. திசாபுத்தியுடைய சேஞ்ச் இருக்கு. நெறைய மாற்றங்கள் வருது. அப்ப என்னன்னா, அத வச்சே அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து கரெக்ட்டான ரிசல்ட் கூட கிடைக்காம போயிருது. அதனால சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த சுய ஜாதகம் சரியா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. அதே மாரி இப்ப நடைமுறை சுய ஜாதகத்துடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டும், கோச்சாரத்த தெரிஞ்சுட்டும், அதுக்கு தகுந்த மாரி தொழில் தொடங்கலாமா? வேண்டாமா? அடுத்த நகருக்கு எப்படி போலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயணிச்சீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்ல. நல்ல ஒரு ஜாதகமா எழுதணும்னு நெனைச்சாலோ, அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வேணும்னு நெனைச்சாலோ நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ஜாதகம் பார்க்கணும்னு நெனைச்சீங்கனாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேர்ல நீங்க வரலாம்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்தில ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேர்ல வரனாலும் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி குடுங்க. எனக்கு ஆன்லைன்லேயே எனக்கு ஜாதகத்த அனுப்ப முடியுங்களா? அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதி எனக்கு அனுப்ப முடியுமானா, கண்டிப்பா தாராளமா அதையும் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம உங்களுக்காக சிறப்பான முறையில கண்டிப்பா பண்ணி குடுப்போம். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாள்ல நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.